நியூ பஸ் ஸ்டாண்ட் திருப்பூர் சைடு தான் இருக்கும். ஸோ மரண மாஸ் வெயிட்டிங்கில் இருந்துட்டு இவ்வளோ நேரம் உள்ள வந்துட்டாங்க. எனக்கே உடம்புலாம் புள்ள இருந்து போச்சு. ஓகே போகலாம். இப்போ அடுத்தாப்புல யாரு கூட ஒரு ரிவ்யூ கேட்க போகிறோம்னா தலை தியாகு அண்ட் தலை குட்டி பேர்லேயே தலை இருக்காங்க. ஸோ அவங்க எந்த அளவுக்கு தலை அஜித்தோட ஃபேன்ஸாக இருப்பாங்கன்னா ஆக்சிடென்ட் ஆகியும் காலில் அடிபட்டும் அவங்க இந்த அளவுக்கு அந்த செலிப்ரேஷன்லேயே என்ஜாய் பண்ணாங்க. அவங்களுக்கு அந்த வழி கூட தெரியல. ஏன்னா அந்த வெயிட்டிங் ரிலீவ் ஆகும்போது நமக்கு இருக்க சந்தோஷம் அவங்களுக்கு அந்த வழியே போயிட்டு. ஸோ அவருக்கு கேட்கலாம் எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷனோட இங்கே வந்திருக்காரு. வலிமை வந்து எப்போ வரும்னு எவங்கிட்டே கேட்டாச்சு. அதான் எங்க போனாலும் அப்டேட். ஆனா இன்னைக்கு வந்து இன்னும் 1 மணி நேரத்துல நாங்க கிட்டத்தட்ட பார்த்து எங்க தலையை ஸ்கிரீன்ல பாக்குறோம். அவ்வளவுதான், மற்றபடி நேர்ல பாக்கல. ஸ்கிரீன்ல பாக்குறது 2 வருஷம் 3 வருஷம் சொல்றீங்களா, அந்த 3 வருஷம் ஸ்கிரீன்ல பாக்காத இன்னைக்கு அந்த எப்படி இருக்கு. தெய்வத்தை பாக்குறீங்களா? தெய்வத்தை பாக்குறோம். உங்களுக்கு தெரியாதா? திருவிழா பாத்தீங்கன்னா எங்களுக்கு தீபாவளி ரிலீஸ் ஆகுது. சத்தியமா சொல்றேன், தீபாவளி ரிலீஸ் ஆகுது. அது ரிலீஸ் ஆகல, இப்ப வந்து ரிலீஸ் ஆகுது. எங்களுக்கு தீபாவளி இதானா கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் ஒரு வெயிட்டிங் தான். ஸோ ஃபைனலி வெயிட்டிங் ரிலீவ் ஆயிடுச்சு. ஸோ அதை பற்றி அவங்கக்கிட்ட கேட்கலாம். எவ்வளோ வெயிட்டிங்கில் இருந்துட்டு இப்போ எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷனோடு இருக்காங்க, இப்போ எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் ஒரு செலிப்ரேஷன் தான். பொங்கலுக்கு பதிலாக சும்மா அடிச்சு நொறுக்கிடுச்சு. அந்த அளவுக்கு செலிப்ரேஷன். எனக்குலாம் கால் கையே நிற்கவே இல்லை, அந்த அளவுக்கு செம ஆட்டம். ஸோ அவங்கக்கிட்டே கேட்டுக்கலாம் அந்த அவங்களோட பயங்கரமான வெயிட்டிங், வெறித்தனமான ஒரு இதோட பெரிய ஒரு விஷயமே தேவையில்லை. பயங்கரமான வெயிட்டிங். 2 வருஷங்கிறது மிகப்பெரிய 10 வருஷம் 20 வருஷம் வெயிட் பண்ண மாதிரி. இதுக்காக வேறு எதுக்குமே இந்த அளவுக்கு வெயிட் பண்ணுற மாதிரி எங்களுக்கு தேவையே கிடையாது. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட சந்தோஷத்தை பார்க்கும்போது அப்படியே உடம்பெல்லாம் புல்ல இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷனோட இருந்திருக்கீங்க. ஸோ உள்ளே போய் மூவி பார்த்தா உங்களுக்கு எப்படி? அப்போ தான் 2 வருஷம் அந்த ஆதங்கமே எங்களுக்கு குறையும். ஸ்க்ரீனில் பார்த்தாவே போதும். எங்களுக்கு படம் பார்க்கறது அப்புறம் ஒரு விஷயம், ஏன்னா ஸ்க்ரீனில் பார்த்தாவே அது போதும். ஏன்னா அப்டேட் எங்கே போனாலும் அப்டேட்டு, எந்த செலிபிரிட்டியாக இருந்தாலும் அப்டேட்டு, வலிமை அப்டேட்டு. ஸோ அப்டேட் என்னென்னா, ஸோ டுடே மூவி ரிலீஸ். ஸோ எல்லாருமே கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலியோ, ஏன்னா அவ்வளோ சேஃப்டி. ஏன்னா அஜித் அவர்களுடைய ஃபேன்ஸும் சரி, அவ்வளோ சேஃப்டியாக, அவ்வளோ நீங்கள் பெண்களை கூப்பிட்டு போனாலும் சரி, யாரை கூப்பிட்டு போனாலும் சரி, அவ்வளோ சேஃப்டியாக பார்த்துக்கிறாங்க. ஸோ நீங்கள் செலிப்ரேஷனாக இருந்தாலும் நீங்கள் யாரை கூப்பிட்டு போனாலும் நல்லா செலிப்ரேட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சேஃப்டிக்கு ஃபஸ்ட்டு உங்கள் ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்னா. ஸோ அடுத்து சொல்லுங்கள், இங்கே என்னென்ன செலிப்ரேஷன் நடந்துக்கிட்டு இருக்குது? சிறப்பாக நடந்துட்டு இருக்கேன். எல்லாமே இந்த பட்டாசு, வான வேடிக்கை, ட்ரம்ஸு எல்லாமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். திருவிழா மாதிரி கொண்டாடிட்டு இருக்கோம்ல. அது மாதிரி என்ன ஸ்க்ரீனில் அவர் ஓகேண்ணா சூப்பர்ண்ணா. ஸோ இந்த என்ஜாய்மெண்ட்டோடய அடுத்து அவங்க படம் ஷோ ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஷோ ஓப்பன் பண்ணி முடிச்சோடனே ஃபஸ்ட் ஹாஃப் தென் அவங்க மூவி பார்த்துட்டோன்னே அடுத்தடுத்த ரிவ்யூ உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் தலை ஃபேன். ரொம்ப பெருமையாக அது மட்டும் இல்லாமல் கேமராக்கு மைக்கு இந்த தலை ஃபேன்ஸ் உண்மையாகவே வேறு ரொம்ப சேஃப்டி கேட்கணும். ஆன்சர் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மாஸ்க் போடலாம். ஏன்னா எல்லாரும் மாதிரி நானும் தான் வெயிட்டிங்கில் இருந்தேன். 1 வருஷம் கிட்ட வெயிட்டிங்கில் இருக்கேன். ஏன்னா தலையை ஸ்க்ரீனில் பார்த்து 2 நாள் ஆச்சு. ஸோ அந்த அளவுக்கு நானும் வெயிட்டிங் பண்ணியிருக்கேன். புகழ் ப்ரோ வேற லெவல். அவரோட இன்ஸ்டாகிராம் ஐடியா கீழே கொடுப்போம், நீங்கள் பார்த்து லிங்க் பண்ணி